பச்சைக்கிளியே, நீ இன்னைக்கு நெல் நிறைஞ்ச வயக்காட்டுல நெல் தின்ன போகலையா? அங்கதான் நான் இப்ப போக போறேன் நண்பா. அங்க இருக்கிற வாழைத்தோப்புல நல்ல தேன் நிறைஞ்ச வாழை கொம்புகள் இருக்கு. அத உன்கிட்ட சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். அப்படியா? அப்படின்னா இன்னைக்கு நானும் உன் கூட அந்த இடத்த பார்க்க வரேன். அப்போதான் அவங்க 2 பேரும் அந்த நிகழ்வை பார்த்தாங்க. அந்த நதியில ஒரு எறும்பு தத்தளிச்சுக்கிட்டே வந்துச்சு. தண்ணிக்குள்ள தவறி விழுந்த அந்த எறும்பு முழுகிட்டே வந்துச்சு. அதை பார்த்த பச்சைக்கிளி அங்க இருந்து பறந்து வந்து எறும்புக்கு பக்கத்துல வந்தது. உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த அந்த எறும்பை பார்த்து பச்சைக்கிளி ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காத அந்த பச்சைக்கிளி மரத்து மேல போய் ஒரு இலைய பிச்சுக்கிட்டு வந்து அந்த எறும்பு பக்கத்துல தண்ணியில போட்டுச்சு. அந்த இலையில ஏறி ஒரு வழியா எறும்பு தப்பிச்சிடுச்சு. ரொம்ப சோர்ந்து போயிருந்த அந்த எறும்ப இலையோட பச்சைக்கிளி கொத்துக்கிட்டு போய் கரையில விட்டுச்சு. பச்சைக்கிளியே, நீ கரெக்டான சமயத்துல வந்து என்ன காப்பாத்திட்ட. நீ மட்டும் வரலன்னா நான் அந்த நதியில முழுகி செத்து போயிருப்பேன். அந்த நேரத்துல உன்னை பார்க்க முடிஞ்சது என்னோட அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லுவேன். என்னது, உன்னோட அதிர்ஷ்டமா? ஆமா, அதனாலதான் உன்னை என்னால காப்பாற்ற முடிஞ்சது. ஒரு உயிரை காப்பாற்ற முடிஞ்சதுல என்னோட அதிர்ஷ்டம் நான் சொல்லுவேன். எறும்பே, நீ எப்படி இந்த நதிக்குள்ள போய் விழுந்த? அந்த கரையோரம் இருக்க மரத்துல தேன் எடுக்கலான்னு ஏறி போயிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல எனக்கு கால் தடிக்கிருச்சு. அப்படியே நதியில வந்து விழுந்துட்டேன். கவனம் இல்லாம மரத்துல ஏறி நடந்தா இப்படிதான் நடக்கும். என்னதான் இருந்தாலும் கரெக்டான நேரத்துல அந்த பச்சைக்கிளி மட்டும் உன்னை பார்க்கலன்னா நதியில விழுந்த நீ அப்படியே கடலுக்கு போய் சேர்ந்திருப்ப. பச்சைக்கிளியே, இந்த உதவிய நான் காலத்துக்கும் மறக்க மாட்டேன். இதுக்கு பதிலா என்னைக்காவது ஒரு நாள், கண்டிப்பா ஒரு நாள் உதவி செய்வேன். கைமாறு செய்ய போறியா? நீயா? தம்மா தொண்டு இருக்கிற சின்ன எறும்பு வானத்துல சிறகடிச்சு பறந்து வட்டமிடுற பச்சைக்கிளிக்கு நீ திரும்ப உதவி செய்ய போறியா? செம்ம காமெடி பண்ணாம கிளம்பு. இங்க பாரு அனில், இந்த மாதிரி யாரும் இலக்காரமா பேசக்கூடாது. இங்க பாரு எறும்பு, இன்னையில இருந்து நம்ம எல்லாரும் நண்பர்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி அங்க இருந்து பறந்து போச்சு. அணிலும் பக்கத்துல இருந்த மரத்துல ஏறி ஓடி போச்சு. ஒரு நாள் அந்த இடத்துக்கு ஒரு வேடன் வந்தான். வேடனுக்கு என்ன வேலை? வேட்டையாடுறது தானே. வேட்டையாடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே வந்த வேடனுக்கு மரத்து மேல இருக்கிற பச்சைக்கிளி தென்பட்டுச்சு. உடனே என்ன பண்ணுவான்? வில்லை எடுத்து தயாரா வச்சுக்கிட்டான். அந்த வழியா உணவு எடுத்துக்கிட்டு வந்த எறும்பு வேடனை பார்த்துச்சு. விபரீதம் நடக்க போறது எறும்புக்கு புரிஞ்சிடுச்சு. அந்த வேடன் பாவம் அந்த கிளியை தான் குறி வச்சிருக்கான் போல இருக்கே. எப்படியாவது அந்த கிளியை காப்பாத்த ஒரு வழி பண்ணணும். எறும்பு அங்கிருந்து வேகமா ஓடி போய் வேடன் கால் கிட்ட போச்சு. போய் என்ன பண்ணும்? நறுக்குன்னு ஒரு கடி. எது எப்படியோ இன்னைக்கு அந்த கிளியை காப்பாத்த முடிஞ்சது. இங்க பாரு எறும்பு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. அன்னைக்கு நான் உன்னை ரொம்ப கேவலமா பேசிட்டேன். அதுக்கு தான் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். அதெல்லாம் பரவாயில்ல நண்பா. பூமியில ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அதுங்களுக்கான தனி திறமைகள் இருக்கு. அதுல சின்னது பெருசுன்னு எந்த பாரபட்சமும் கிடையாது. ஒரு காட்டுல ஒரு யானையோட குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு ஆண் யானையும் ஒரு பெண் யானையும் அவங்களோட 2 யானை குட்டிகளும் சேர்ந்ததுதான் அந்த குடும்பம். அந்த குட்டிகள்ல சின்னவன் பெரிய குட்டி குறும்பனா இருந்தான்.
ஒரு நாள் அந்த யானை குடும்பம் காட்டுல இருக்கிற நதியில குளிக்க வந்துச்சு. குளிக்கிறதுக்கு நடுவுல அந்த குட்டியான ஏகப்பட்ட குறும்புகள் பண்ணிட்டு இருந்துச்சு. மகனே, ஆத்துல தண்ணி அதிகமா இருக்கு, பார்த்து. ஆமா ஆமா, கொஞ்ச நாளாவே உன்னோட குட்டி குறும்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. குட்டி குறும்பா, ஒழுங்கா எங்கேயாவது நின்னு குளிடா. அந்த சமயத்துல நதியோரமா இருந்த மரத்துல ஒரு சின்ன குருவி உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. அந்த யானைக்குட்டியோட குறும்புகள் எல்லாத்தையும் அந்த சின்ன குருவி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அவளுக்கு அதை பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அட, அந்த யானைக்குட்டியோட விளையாட்டு பார்க்க எவ்வளவு நல்லா இருக்கு. யானைக்குட்டியோட நட்பு வச்சுக்கணும்னு அந்த சின்ன குருவி ஆசைப்பட்டுச்சு. நீ விளையாடுறத பார்க்க ரொம்ப ஜாலியா இருக்கு. நீ பெரிய கெட்டிக்காரன் தான். நம்ம நண்பர்களா இருக்கலாமா? நம்ம நண்பர்களா இருக்கலாமா? அப்படி கேட்க உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? நான் ஒரு யானைக்குட்டி. கரையில வாழுற மிருகங்களிலே ரொம்ப பெரிய உயிரினம் நான் தான். ஆனா நீ ஒரு சாதாரண சின்ன பறவை. நமக்குள்ள எப்படி நட்பா இருக்க முடியும்? ஓ, விஷயம் அப்படி போகுதா? நான் உன் மேல இருக்க அன்பால தான் அப்படி கேட்டேன். தப்புனா மன்னிச்சிருப்பா. யானைக்குட்டியோட நட்பு வச்சுக்க முடியாம பாவம் அந்த சின்ன குருவி மனக்கவலையோட அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அகங்காரியா இருந்த அந்த குட்டியான மறுபடியும் குறும்புகளை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்படி குளியல முடிச்சிட்டு அவங்க காட்டுக்குள்ள போய்கிட்டே இருந்தாங்க. போகிற வழியில ஒரு கரும்பு தோட்டத்தை அந்த யானைக்குட்டி பாத்துருச்சு. அப்பா அம்மாவுக்கு தெரியாம பதுங்கி அவ அந்த கரும்பு தோட்டத்துக்கு இடையில மறைஞ்சிட்டா. இதெல்லாம் தெரியாம மத்த 3 பேரும் அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் நல்லா ஏமாத்திட்டோன்ற எண்ணத்தோட அந்த யானைக்குட்டி கரும்பு தோட்டத்துல இருந்து கரும்புகளை உடைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இதுல என்ன ஒரு இனிப்பு! நல்ல ருசியா இருக்கே. நான் இங்க வந்தது ஒரு அதிர்ஷ்டம் தான். அங்க இருந்த கரும்பு செடிகளை அவன் ஒன்னொன்னா உடைச்சு போட்டுட்டு அதுல சிலையித சாப்பிடவும் செஞ்சான். ஐயோ, வேட்டைக்காரன்! வேடைக்காரனை திடீர்னு பார்த்த குட்டியான அந்த கரும்பு தோட்டத்தை விட்டு ஓடிடுச்சு. ஐயோ, என்ன காப்பாத்துங்க! யாராவது என்ன காப்பாத்துங்க! காப்பாத்துங்க என்ன! அவன் அவன் தேம்பி அழுதுகிட்டே இருந்தான். ஐயோ, என்னோட அப்பாவும் அம்மாவும்! நான் இப்ப எங்க போவேன்? அம்மா, அம்மா! ஆனா அந்த நேரத்துல அந்த சின்ன குருவி குட்டி யானையோட அழுக சத்தத்தை கேட்டுருச்சு. அந்த இடத்தை நோக்கி பறந்து வந்தா. ஒரு மரத்தடியில உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்த யானைக்குட்டிய அவ பாத்துட்டா. குட்டியானே, நீ எதுக்காக இப்ப அழுதுகிட்டு இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? நான் வழி தவறி வந்துட்டேன். எனக்கு எங்க அப்பாவையும் அம்மாவையும் பார்க்கணும். நீ எப்படி இங்க வந்த? நான் உன் பின்னாடியே தான் வந்துகிட்டு இருந்தேன். காரணம், உனக்கு கொஞ்சம் அறிவு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அகங்காரம் தான் ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐயோ, எனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, உன்னை நான் காப்பாத்துறேன். நீ ஏன் கூட வந்துரு. நான் உன்னை உங்க அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன்.
அந்த குருவி முன்னாடி போய்கிட்டே இருந்தா, வழி காட்டிக்கிட்டே போனா. குட்டி யானையும் குருவிய பின்தொடர்ந்தே போச்சு. அப்படி அந்த சின்ன குருவி அந்த குட்டி யானைய அவங்க அம்மா அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்த்துருச்சு. செல்லம், நீ இவ்வளவு நேரம் எங்க போயிட்ட? அம்மா, நான் வழி தவறி போயிட்டேன். இந்த குருவி தான் என்ன காப்பாத்துச்சு. பெரியவன் சிறியவன்னு யாரையும் தரக்குறைவாய் எடை போடக்கூடாது. ஆபத்து நேரத்துல உதவி செய்யறவன் தான் நிஜமான நண்பன். என்னோட அகங்காரம் தான் என்ன ஆபத்துல கொண்டு போய் விட்டுருச்சு. குருவி, கடைசியில நீ தான் என்ன காப்பாத்துன. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நம்ம இனிமே 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அகங்காரம் ஆபத்தானது, அன்புதான் மிகப்பெரிய விஷயம். அன்பா இருக்கவங்களுக்கு தான் நட்பா பழக முடியும்.